விமர்சிச்ச ஒரு கட்சியை அந்த கட்சி குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி அப்படி அந்த ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்க அதுக்குன்னு பாஜக போய் நாங்க இணையிலையே. அந்த இடத்துல பாஜக கெட்ட கட்சின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. நாட்டு நலனை கருத்தில் கொள்ளாத ஒரு கட்சியோட நாங்கள் போய் இணையிலையே. நாங்கள் இணையவே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ளே போயிருக்கோம். என்ன கூட்டணி அப்படிங்கிறது எதுக்காக போயிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பிக்கர் ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்கோம். இது ஒரு வகையான ஒரு வியூகம். நாங்கள் இணைந்ததும் ஒரு வியூகம். நீங்கள் அந்த ஒரு சீட்டுக்காக வருவீங்கள்ல, நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வருவீங்கள்ல, அப்போ உங்களை வச்சுக்கிறோம் அப்படிலாம் சொல்லும்போது நான் கேட்பேன், அப்போ உங்கள் கட்சியே தப்பான கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் கூட இணைஞ்சதை டிஎம்கேவோட ஐடிவிங்கில் டிஎம்கேவோட ஐடிவிங்காக இருக்கட்டும். தகரப்பெட்டியோட நான் வந்தேன். தகரப்பெட்டியோட எல்லாரும் தான் எத்தனையோ பேர் சினிமாவில் அப்படி பார்த்தா மஞ்சள் பேயை தூக்கிட்டு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவர் ஒரு கட்சியோடைய மாநில தலைவர். அவர் அன்றைக்கி அது மூலமாக வளர்ந்துருக்கு அந்த கட்சி அப்படின்னா ஓகே, அதை கண்டிப்பாக அதை மறுக்க முடியாது தான். ஆனால் தமிழிசை அவர்கள் இருந்தபோது கட்சி வளரலையா? ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் எங்கள் தலைவருக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுடைய சைடில் இருக்கிற தவறுகளையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது கடந்த ஒரு 2-3 வருஷமாக அந்த பின்னடைவு எங்களுக்கு ஒரு உண்மையாகவே எங்களுக்கு ஒரு இமோஷ்னலி எங்களுக்கு ட்ரெயின் ஒரு பின்னடைவாக ஆயிடுச்சு. கட்சிக்காக முழு நேரமாக அதுலேயே செயல்படணும். ஆனால் இந்த பக்கம் அவர் நடிக்கவும் நடிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு 2021 எங்களுக்கு ஒரு பதவி அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிருந்ததுன்னா இது கண்டிப்பாக நடந்திருக்காது அப்படிங்கிறது நாட் ஒன்லி இஸ் மை இது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மேலே எங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. திமுக அப்படிங்கிற கட்சி மேலே எங்களுக்கு திமுக எங்களுடைய பிரதான எதிரி அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தொடர்ந்து ட்விட்டரில் எக்ஸ் வலைத்தளத்தில் உங்களுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முற்போக்காக பேசுகிறீங்க, ரிசர்வ்டாக பேசாமல் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் பேசுகிறீங்க, எல்லாத்தையுமே எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு பேசுகிறீங்க. அப்படின்னும் போது மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போதும் இதே ஒரு கண்ணோட்டத்தோடு தான் கமல் இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. திமுகவெல்லாம் கடுமையாக விமர்சித்தார், அதிமுக விமர்சித்தார், பாஜக காங்கிரஸ்னு பாரபட்சமும் இல்லாமல் சமம் அப்படிங்கிற இடத்துல இருந்து எல்லாரையுமே விமர்சித்தார். ஆனால் இப்போ அதே திமுகவோட போய் கூட்டணி வைக்கிறாரு. நீங்கள் போய் மக்கள் நீதி மையம் இணையறீங்க அப்படின்னும் போது ஏன் இந்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்ல எல்லாருக்கும். திமுக தப்பான கட்சின்னு நீங்க சொல்றீங்களா? தவறான கட்சின்னு சொல்லல, விமர்சிச்ச ஒரு கட்சியை அந்த கட்சி குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி அப்படி அந்த ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களை கேட்கல. இந்த கேள்வி எழுப்பக்கூடிய அனைவருமே நாங்க அதுக்குன்னு பாஜக போய் நாங்க இணையிலையே. அந்த இடத்துல பாஜக கெட்ட கட்சின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. அதை நான் 100% நான் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஆளாக தானே இன்னி வரைக்கும் நான் இருந்திருக்கேன், செயற்பட்டிருக்கேன். இதே எங்களுடைய மக்கள் நீதி மையத்தை ஆரம்ப காலத்தில் எங்களுடைய சரியான செயல்பாடுகளை புரியாத நிறையா பேர் இன்றைக்கி அவங்களே மாறி வந்துட்டாங்க. அவங்க நாங்கள் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தெரியுதா பாஜகவோட பி டீம் நாங்கள் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சா? பாஜகவோட பி டீம்ங்கிறது யாரெல்லாம் அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் ஆயிடுச்சு. நேற்று வெளிவந்த ஆடியோவில் கூட எந்த கட்சிகள்லாம் சீக்ரெட் டீலிங், அண்டர் ஹேண்ட் டீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு நாட்டு நலனை கருத்தில் கொள்ளாத ஒரு கட்சியோடு நாங்கள் போய் இணையிலையே. நாங்கள் இணையவே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ளே போயிருக்கோம். என்ன கூட்டணி அப்படிங்கிறது எதுக்காக போயிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பிக்கர் ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்கோம். இன்றைக்கி இந்தியா அப்படிங்கிறது அப்படி தான். மணிப்பூராக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் எரிஞ்சிட்ருக்கு, பற்றி எரியுது. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நான் முதலே சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது அதை ஒரு காமன் எனிமி அப்படின்னு வரும்போது யாரோட வேணால் நம்ம கூட்டு சேர்ந்து கைகோர்த்து எங்களுடைய தோள்களை இன்றைக்கி நாங்கள் அந்த பல கட்சிகளுக்கு நாங்கள் தாரை வார்த்து கொடுத்துருக்கோம். அதனால தான் இதை நிறையா பேர் தலைவர் ஒரு தியாகம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே அவரே தன்னுடைய ரீசெண்டான ஒரு மேடை பேச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தியாகம்லாம் கிடையாது, இது ஒரு வகையான ஒரு வியூகம், நாங்கள் இணைந்ததும் ஒரு வியூகம், இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்திருக்கோம். ஸோ ஒரு பெரிய லார்ஜர் ப்ரையாரிட்டி அதை வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக கிடப்பில் போட்டுவிட்டு நம்ம அந்த லார்ஜர் ப்ரையாரிட்டியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் போயிருக்கோம். ஸோ இதை திருப்பி திருப்பி எல்லாரும் இந்த கேள்வியை வைக்கும்போதே இதையே நிறையா திமுககாரர்களுக்கு அந்த ஐடிவிங்கன்னு சொல்லக்கூடிய நிறையா பேர் இதை விமர்சிப்பாங்க. நீங்கள் அந்த ஒரு சீட்டுக்காக வருவீங்கள்ல, நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வருவீங்கள்ல, அப்போ உங்களை வச்சுக்கிறோம் அப்படிலாம் சொல்லும்போது நான் கேட்பேன், அப்போ உங்கள் கட்சியே தப்பான கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் கூட இணைஞ்சதை டிஎம்கேவோட ஐடிவிங்கில் டிஎம்கேவோட ஐடிவிங்காக இருக்கட்டும், ஏடிஎம்கேவோட ஐடிவிங்காக இருக்கட்டும், பாஜகவோட ஐடிவிங்காக இருக்கட்டும், ஒரு
மக்கள் நீதி மய்யம் அப்படிங்கிற ஒரு சிறிய கட்சி ஒரு பெரிய ஒரு கோட்பாடுக்காக ஒரு பெரிய ஒரு மக்கள் நலனுக்காக ஒரு விஷயத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டணியில் அமைந்து வரும்பொழுது அதை விமர்சிச்சாங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய பிக்கர் லார்ஜர் ப்ரையாரிட்டி இருக்கு. அவங்கள நம்ம டார்கெட் பண்ணும்போது நமக்கு இங்க ஒவ்வொரு கையும் அவசியம். அந்த ஒரு கையா தான் நாங்க போயிருக்கோம். நாங்க கையா போயிருக்கோம், கழுத்தா போயிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து எங்களுக்கு அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பாஜகவை தமிழ்நாட்டினுள் அளவு பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு லேகியம் ஒண்ணு ரெடி பண்ணி, அதுல வந்து முந்திரி பருப்பு, சேமியா, அப்புறம் வந்து வெல்லம், அதுல கொஞ்சம் உப்ப போட்டு, ஒரு பழைய மோர ஊத்தி, அதுல வந்து மஞ்சத்தூள போட்டு, மொளகா பொடிய போட்டு கலந்து இத சாப்பிட்டீங்கன்னா, பாஜக உள்ள வராது அப்படின்னா, அத சாப்பிடுறதுக்கு கூட நாங்க ரெடி. நான் ரெடி. பாஜகவ பொறுத்தவரைக்கும் 400 சீட் இந்தியா முழுக்கவும் கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. தமிழகத்துல 40க்கு 40ம் நாங்க கூட்டணி கூட இருந்து திமுகவ வின் பண்ண வைப்போம்னு நீங்க சொல்றீங்க. 40மே வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெபாசிட் இழக்கிறதுக்கு பல இடங்களில் அவர்களுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் ஆர் 200%. அப்படி இருக்கும்போது 40ம் நமதே இஸ் அச்சீவபிள். அப்கி பார் 400 பார் இஸ் நாட் அ பார் அட் ஆல். தட் பார் cannot be reached. அண்ணாமலைக்கு கூட வாய்ப்பு இல்லன்னு சொல்றீங்களா? ஆனா அண்ணாமலை வந்து தெரியாதுங்க. தொடர்ந்து ஒரு பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ ஏதோ ஒரு லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்காரு தொடர்ந்து சரி. தமிழ்நாட்டுல. லைம்லைட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்றதுக்கு அண்ணாமலையும் ஒரு ரீசன். இன்னைக்கு நம்ம பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ பிஜேபி பத்தி பேசுறோம்னா அதுக்கு அண்ணாமலையும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. கோவையில அவங்களுக்கு இல்லாத செல்வாக்கு கிடையாது. ஏற்கனவே அங்க அவங்க ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அண்ணாமலை அந்த தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னா வெற்றிக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன்னா கோவையை பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் கோவை சட்டமன்ற மக்கள் தேர்தல்ல கமல்ஹாசன் அவர்களா இல்ல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களா அப்படின்ற ஒரு போட்டி ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. கமல்ஹாசன் அவர்கள் தோத்தது வந்து 1200 சம்திங் ஓட்ல தான் தோத்தாரு. 1600 பிளஸ் ₹1 வந்து ₹1 கூட நாங்க குடுக்கல. இன்னிக்கும் வாங்கவும் மாட்டோம், குடுக்கவும் மாட்டோம். எலக்ட்ரல் பாண்ட்ஸ பத்தி நான் பேசல. நான் சொல்றது வந்து ஈவன் இப்ப நாங்க கூட்டணிக்கு போனாலுமே எங்க தலைவர் சொன்னது என்னன்னா, நீங்க வந்து ஒரு தொண்டனா போகும்போது எதிர்க்கட்சியினர் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு குடுத்தாலோ, இல்ல நீங்க வந்து வேலை செய்வதற்கு காசு குடுத்தாலோ கூட நீங்க வாங்காதீங்க. ஏன்னா, அந்த உங்களுடைய செலவுகள் எல்லாமே கட்சி வந்து அவருடைய சொந்த உழைப்புல நடக்கக்கூடிய இந்த கட்சி வந்து பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நாங்க அந்த இடத்துல எந்த காசுமே குடுக்கல. ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சியால அந்த இடத்துல நாங்க அன்னைக்கு விழுந்தோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவரு சொல்றாரு, நான் வந்து ஓட்டுக்கு வந்து காசு குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நேத்திக்கு ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு லாரியா பணத்த வந்து புடிச்சிருக்காங்க. லாரி ஃபுல்லா வந்து பணம், கட்சி பணம், கொடி, கொடி கட்சி அந்த மாரி விஷயங்கள்லாம் ரிலேட்டடான வந்து விஷயம். புடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பணம் எதுக்கு வருது? என்ன இங்க உட்காந்து டீ சாப்பிடுறதுக்கா? கிடையாது. அதனால வந்து மக்கள் திருப்பியும் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் கோவையும் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. தமிழ்நாட்டுல கோவை வந்து டெஃபினெட்லி மோர் ஐ ஃபீல் தே ஆர் ஃபார்வர்ட் திங்கிங் அண்ட் வெரி ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அங்க இருக்கிற மக்களுக்கும் யார் என்ன பண்ணியிருக்காங்க, இதுவரைக்கும் அந்த தொகுதிக்கு அவரால என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். என்ன நடக்கலன்னு தெரியும். ஆப்போசிட்ல இருக்கிற வேட்பாளர்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு தெரியும். ஓவரால் வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு யாருக்கு ஓட் போடணும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து இது எல்லாமே நீங்க சொல்றது கெஸ்ஸஸ் தான். நம்ம ஒரு ஆப்டிக்ஸ்னால நான் வந்து தகர பெட்டியோட நான் வந்து ஊருக்கு வந்தேன். அவரு சொன்னாரு அன்னைக்கு, நான் வந்து டீ கடை நான் வேலை செஞ்சேன். நான் வந்து ஒரு டீ விற்பவர். காலையில உங்களுடைய ட்வீட்ல போயிட்டு இருந்தீங்க ஆமா. பார்த்தோம். தகர பெட்டியோட நான் வந்தேன். தகர பெட்டியோட எல்லாரும் தான் எத்தனையோ பேர் சினிமால அப்படி பார்த்தா, மஞ்ச பைய தூக்கிட்டு வந்து எத்தனையோ பேரு வந்திருக்காங்க. அந்த மஞ்ச பைய நம்ம வந்து ஞாபகார்த்தமா நம்மளுடைய இதுக்காக வீட்ல நம்ம வந்து வச்சுக்கலாமே தவிர, அது வச்சு நம்ம ஆ ஒரு மத்தவங்கள வந்து பழிக்க முடியாது. அப்ப நீங்க தகர பெட்டி எடுத்துட்டு வந்தா எல்லாரும் தகர பெட்டியோட தான் வரணுமா? எங்க தலைவர் வந்து 3 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஏன் அது அரசியல்ங்கிறது ஒரு பொதுக்களம் தானே! அவர் வந்து இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆகி இருந்து, அதுக்கப்புறம் ஒரு கட்சி நடத்தணும். எத்தனையோ பேரு கோடீஸ்வரன் ஆகி கல்லா கட்டணும்னு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல, மக்களுக்காக ஏதோ செய்யணும்னு சொல்லி ஒரு கோடீஸ்வரன் வராரு. நடிகர், ஒரு செலிபிரிட்டி, அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸோட அவர் வந்து மக்களுக்கு நலன் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் வராரு. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கேன். நான் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டா இருக்கேன். நான் உள்ள வரேன். நான் எந்த மஞ்ச பையும், நான் எந்த தகர டப்பாவையும் கொண்டு வரல. ஃப்ளைட்ல போயிருக்கேன். அதுக்காக நான் வந்து, நீங்க பிரிவிலேஜ்டு, நீங்க அதனால வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாது. தகர பெட்டி எடுத்துன்னு வரவங்க தான் வந்து நான் அந்த மாரி இது இமோஷனலி இத பண்றதுனால ஒருத்தர் ஜெயிச்சுருவாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. வாட் டிட் யூ டூ? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? அதுதான் வந்து முக்கியமே தவிர, இது நெறையா வந்து பொய்கள்.
பொய்களாக வந்து பரப்பப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அவர் வந்து 2 இடத்துல வேறு வேறு விஷயங்களை வந்து அவர் பேசுகிறாரு. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன், நான் வந்து அரசியல் உள்ள வந்ததே ஒரு ஆக்சிடென்ட்டு, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு மேடையில் வந்து நான் இதுக்காகவே வந்து என்னுடைய வேலையை விட்டு நான் எம்பிஏ படிக்கிற காலத்திலேயே நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே நான் அரசியலுக்குள்ளே வரணும். இப்போ எது கரெக்டு? நீங்கள் வந்து அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால நீங்கள் அந்த ஒரு வேட்பாளரை வச்சு அவர் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர். அன்னைக்கு வந்து அது மூலமா வளர்ந்திருக்கு அந்த கட்சி அப்படின்னா, ஓகே. அத வந்து கண்டிப்பா அத மறுக்க முடியாது தான். ஆனா தமிழிசை அவர்கள் இருந்தபோது கட்சி வளரலையா? அப்ப நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? கிடையாதுல்ல. எல் முருகன் அவர்கள் இருக்கும்போது கட்சி வளரலையா? கட்சிங்கிறது அவங்களுடைய கோல் படி, அவங்களுடைய பெரிய பேக்கிங். இப்ப என்கிட்ட கூட நீங்க வந்து எலக்ட்ரால் பாண்ட்ல பண்ணி ஒரு 13,000 கோடி என்கிட்ட குடுங்களேன். நாளைக்கே நான் எம்என்எம் எப்படி நான் வந்து வளர்த்து காட்டுறேன்னு பார்ப்போம். குடுங்க, எனக்கு காசு குடுங்க. நாங்களும் வளர்த்து காட்டுறோம். நாங்களும் வந்து ஒரு பல கார்ப்பரேட்ஸ வந்து கழுத்த புடிச்சு, அவங்க இடி ரெய்ட விட்டு, சிபிஐ ரெய்ட விட்டு, ஐடி ரெய்ட விட்டு, காசெல்லாம் அவங்கள்ட்டேருந்து கறந்து, டாக்ஸ் இவேஷன் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணி காசெல்லாம் வாங்கி, எனக்கும் வந்து ஒரு 13,000 கோடி குடுங்க. நான் என் கட்சிய எப்படி வளர்க்குறேன்னு பாருங்க. வினோதினி அவர்கள் வந்ததுக்கு பிறகு, அ மக்கள் நீதி மய்யம் வளர்ந்து விட்டது அப்படின்னு நீங்க இன்னொரு நாள்ல வந்து பேட்டி எடுப்பீங்க. மக்கள் நீதி மய்யம் 2018ல ஆரம்பிச்சு 19 மக்களவை தேர்தல்ல நிக்கிறாங்க. நின்ற முதல் தேர்தல்லயே 3.75% வாக்குகள் வருது. ஸோ அது ஹியூஜ் நம்பர் தான் அது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே ஒரு 1% இல்ல 0.5% அந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும். பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா. மக்கள் நீதி மய்யம் சந்திச்ச முதல் தேர்தல்லயே வந்து நாம் தமிழர் கட்சியா, மக்கள் நீதி மய்யமா, யார் 3வது இடத்துல இருக்காங்க, யார் 3வது பெரிய கட்சி அப்படின்ற ஒரு போட்டிக்கு வந்தாங்க. ஏன் அது வந்து சற்றே குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க 2021ல? நாம் தமிழர் கட்சி வந்து 2010ல கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட 2018ல ஆரம்பிச்சு முதல் தேர்தல்லையே அவங்களுக்கு போட்டியா வந்துட்டாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ எங்களுக்கு வந்து அது ஏன் அப்படின்னாக்கா 2021 ஆ தேர்தல்ல எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பின்னடைவு அப்படின்னு நாங்க சொல்லணும். அது மக்கள வந்து நாங்க ஒரு 50% ஒரு 70% நாங்க வந்து மக்கள நான் வந்து கண்டிப்பா குறை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆ ஒரு மாற்றத்திற்கான அரசியல்னு ஒருத்தர் வரும்போது, இன்னைக்கு எத்தனையோ பேரு நாங்க வந்து எப்படி நம்பி மக்கள் நீதி மய்யத்துக்கு ஓட்டு போட்டோம் தெரியுமா? எங்களுடைய ஹோப் எல்லாம் நீங்க வந்து சீரழிச்சிட்டீங்க. திமுகவோட போய் சேர்ந்துட்டீங்க, இணைஞ்சிட்டீங்க, உங்க கட்சிய வந்து கரைச்சிட்டீங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற அதுக்கு நான் உங்க கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் எங்க தலைவருக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, அவர் வந்து ஏற்கனவே ஹி இஸ் ஆக்டிவிசம் பேசியிருக்காரு. நற்பணியில வந்து இத்தன வேலைகள் வந்து பண்ணியிருக்கோம். உடல் தானம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே அ அதாவது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. உடல் தானத்துக்கு எழுதி குடுப்பாங்க. பட் இப்பவே அவர் வந்து எழுதி அவருடைய மகள் வந்து கையெழுத்து போட்டு உடல் தானம் செஞ்சிருக்காரு. 1,50,000 லிட்டர் பிளட் டொனேஷன் எங்களுடைய கட்சி தொண்டர்களும், சாரும் குடுத்துருக்காங்க. இத்தன வருடங்கள்ல. எதுக்கும் அதுவும் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது முதல் கட்சி அங்க போய் நின்னு, அந்த விக்டிம்ஸோட நேரா உள்ள எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, எங்க தலைவர் தான் வந்து உள்ள போய் நின்னாரு. மணிப்பூர்ல எங்களுடைய சாருக்கு வந்து டிக்கெட் போட்டு அங்க போக விடாம ஒரு வியூகம் நடந்து, அதுக்கப்புறம் எங்களுடைய பொதுச் செயலாளர் போய் பார்த்துட்டு வந்த சவுத்லேருந்து போன முதல் கட்சி. இந்த அளவுக்கு வந்து நாங்க விக்டிம்ஸோட எல்லா இடத்துலயும் நாங்க ரெஸ்லர்ஸ் புரொடெஸ்ட்டுக்கு வந்து நாங்க குரல் குடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க வந்து வி ஹவ் பீன் ஆன் த ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்டரி. க வரலாறுடைய சரியான பக்கத்தில் நாங்க வந்து நின்னுருக்கோம். அப்படி இருக்கும்போது, இந்த ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சியில வந்து ஒவ்வொரு எலக்ஷனையும் ஒரு எலக்ஷன கூட புறக்கணிக்காம, இன்னிக்கும் புறக்கணிக்காம ஒரு தேர்தலுக்கு பிரச்சாரம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஒரு கூட்டணி, ஒரு பெரிய ஒரு பவர வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லும்போது, இந்த ராஜ்யசபா சீட்டு தான் வேணும்னா, இவ்வளோலாம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது, மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது, அவர களத்துல ஜெயிக்க வச்சிருக்கணும். மக்கள் ஜெயிக்க வச்சிருக்கணும். அதுவும் அவரு நியாயமா வந்து நாங்க காசு குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியே வராரு. இங்க வந்து ஓட்டு அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காசுங்கிறது பெரிய ஒரு நம்ம எவ்வளோதான் அத பத்திலாம் பேசலனாலும், இன்னைக்கும் வந்து பொருள், பணம் இப்படி அந்த கிஃப்ட்ஸு, கேஷு இந்த மாரியான விஷயங்கள் வந்து தே டூ ப்ளே அ ரோல். அதே மாதிரி ஒரு 40% மக்கள் ஓட்டு போடுறதுக்கே வெளில வரமாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு மோர் சோ அது நடக்குது. பிகாஸ் எல்லாரும் வந்து குடிபெயர்ந்து இந்த ஊபிக்காரங்க எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. பீகார்காரங்க இன்னைக்கு எல்லாம் இருக்காங்க.
போஸ்டலில் இவங்களுக்கு எப்படி போடுறதுன்னு கூட தெரியாமல் எப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஓட்டெல்லாம் என்ன ஆக போகுது? அது ஒன்றா பொய்யான ஓட்டாக போய் மாறும், இல்லைனா அது கள்ள ஓட்டாக மாறும், இல்லைனா அது காலியாக அது ஓட்டு இல்லாமல் போயிடும். ஸோ 40% மக்கள் இந்தியாவில் தே டோன்ட் கம் அவுட் டு ஓட். இப்படி இருக்கும்போது எங்களை வந்து ஜெயிக்க வைக்காமல் இருந்தது ஒரு பக்கம் மக்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும், எங்களுடைய சைடில் இருக்கிற தவறுகளையும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து கடந்த ஒரு 2, 3 வருஷமா அந்த பின்னடைவு எங்களுக்கு வந்து ஒரு உண்மையாகவே எங்களுக்கு ஒரு இமோஷ்னலி எங்களுக்கு ட்ரெயின் ஆன ஒரு பின்னடைவாக ஆயிடுச்சு. பட் அது போக போக அடுத்ததில் எங்களால் 100% வந்து சொல்ல முடியும் தட் அதுலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வச்சு நவ் தட் பீப்புள் லைக் மீ ஹவ் கம் அண்ட் இன்னும் வந்து புதிய ஆட்கள் வரத்துக்கான ஒரு இடத்த வந்து நாங்கள் அமைச்சிட்டு இருக்கோம். இந்த கட்டமைப்புகள் வந்து சரியாகி கண்டிப்பாக வந்து 2026ல் எங்களுடைய அந்த பழைய இதை வந்து எங்களால் ஓட் பேங்கை பிடிக்க முடியும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா நீங்க சொன்ன பின்னடைவு அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், கட்சி உறுப்பினர்கள் இவங்களுடைய பின்னடைவா? இல்ல கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் அவர்களுடைய பின்னடைவா? ஏன்னா பாலிடிக்ஸ்குள்ள வரேன், மக்கள் சேவைக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டும் கூட திரைப்படங்கள் நடிக்கிறாரு. ஒரு தனியார் தொலைக்காட்சியில வந்து நிகழ்ச்சியை தொகுப்பாளராக அவருக்கான இருக்காரு இது அப்படின்ட்டு. வந்து கட்சிக்கான பின்னடைவுன்னு தான் நான் சொல்றேன். முற்று முழுதுமா தன்னுடைய ஒரு ஈடுபாடை அவர் கொடுக்கவே இல்ல. மக்கள் சார்ந்த பணிக்குள்ள முழுதுமா அவர் வந்து இறங்கவே கிடையாது. அப்படி இருந்தா இந்த எப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற அதெல்லாம் ஒரு வந்து டாபிக்ல. அதுதான் சொல்றேன். இதுதான் திருப்பி அகைன் வந்து இட்ஸ் ஆப்டிக்ஸ். இப்போ நான் எத்தனையோ வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியில போய் இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, எதிர்க்கட்சியோடைய ஆட்கள்லாம் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியோடைய இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவங்கலாம் சில பேர் வேட்பாளர்கள், இல்ல இந்த நாத்தாக்கால ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா போன எலெக்ஷன்ல வேற யாரோ நின்றுருப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சம்மந்தமே இல்லாத இன்னைக்கு காலைல கூட யாரோ தமிழே தெரியாத ஒருத்தர் வந்து வேட்பாளரா வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தமிழ் தேசியம்னு பேசிட்டு, தமிழே தெரியாத ஒருத்தர் வேட்பாளரா வர்றாரு. இவங்கெல்லாம் வந்து எங்க இருந்தாங்க? என்ன அந்த தொகுதிக்காக இல்ல பண்ணாங்க? வேட்பாளரா வாய்ப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது வேற. நம்ம டேலண்ட்ஸ ஃபைண்ட் பண்ணி வாய்ப்பு கொடுக்கிறோம். பட் தலைமையா இருந்துகிட்டு அந்த ஒரு தவற செய்யலாமா அப்படின்னு தானே இல்ல. இருக்கு. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி எலக்டட் எம்பிஸ், எலக்டட் எம்எல்ஏஸ், வார்ட் மெம்பர்ஸ், கவுன்சிலர்ஸே வந்து தொகுதிக்கு போய் எதுவுமே நான் சொல்ல முடியாது. அவங்க ரெகுலரா போய் பார்க்காத அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு வந்து பல எதிர்க்கட்சிகள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பவர் இல்ல. எங்க கையில வந்து அத்தாரிட்டி இல்ல. ஆனாலும் எங்க கண்ணுக்கு தெரியாத பல நற்பணிகள் வந்து மக்களுக்கு தெரியாத பல நற்பணிகள் கட்சியிலேருந்து நடந்துட்டே தான் இருக்கு. அப்ப நீங்க எப்படி வந்து சொல்றீங்க, இது வந்து சாருடைய பின்னடைவுன்னு? 2வது நீங்க சொல்றீங்க, அவரு போய் வந்து ஆ வேலை பார்க்கிறார் அப்படிங்கிறது வந்து பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. இந்த கட்சி முழுக்க முழுக்க அவருடைய கேரவன் அரசியல் அதுவும் சொல்றாங்க எது? நிறைய. கேரவன் அரசியல். கேரவன்ல வந்து சரிங்க. கேரவன்லேருந்து நாங்க இறங்கி வரோம். ஆனா இறங்கி வராம இல்லையே! கேரவன்ங்கிறது என்னைக்கு எங்க யூஸ் பண்ணோங்கிறத யாருக்காவது ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. யாரையாவது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இல்ல கட்சி தொடங்குன ஆரம்ப காலகட்டத்துல அந்த வார்த்தை இருந்தது. யா ஏங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா, ஒரு வண்டியோ, ஒரு இடத்துல வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு தாங்க இன்னைக்கு கேரவன் அப்படிங்கிறது. சினிமால இப்ப கேரவன் யூஸ் பண்றாங்கன்னா, நாங்க ஒண்ணும் அங்க போய் வந்து ஹாயா படுத்து உறங்கி புக்கு படிக்கல. டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கல. அது வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடமா, அந்த அந்த வார்த்தைக்கு நான் வரேன். பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அவர் வந்து அவரு ஆ இந்த கட்சிக்காக வந்து முழு நேரமா அதிலேயே வந்து செயல்படணும். ஆனா, இந்த பக்கம் வந்து அவரு நடிக்கவும் நடிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து 2021ல எங்களுக்கு ஒரு பதவி அப்படிங்கிறது ஒண்ணு கிடைச்சிருந்ததுன்னா, இது கண்டிப்பா நடந்திருக்காது அப்படிங்கிறது நாட் ஒன்லி இஸ் மை இது. எங்க கட்சிக்காரங்களும் தலைவருமே அததான் வந்து சொல்லுவாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த கட்சிய வந்து ஒரு ஃப்ளெட்ஜ்லிங் கட்சி 6 வருடமே ஆன ஒரு கட்சிய நடத்துவதற்கு நாங்க வந்து எந்த இடத்துலயும் நாங்க வந்து டொனேஷன் வாங்கல. திரள் நிதி த திரட்டு இதெல்லாம் வந்து நாங்க பண்ணவே இல்ல. திரள் நிதி திரட்டா, திருட்டா அப்படின்னு நம்ம கூட சொல்ல முடியாது. அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங்கே எனக்கு வந்து புரியல. டொனேஷன்ஸ் வந்து வாங்குறோம். ஒரு பக்கம் டொனேஷன் வாங்க வேண்டியது, இந்த பக்கம் வந்து ஃபார்ச்சூனர்ல வேண்டியது அப்படிங்கிற மாரி இவருகிட்டயும் வந்து இன்னைக்கு பவுன்சர்ஸ் இருக்காங்கன்னா, அவருடைய ஆ எத்தனையோ கோடிகள அவர் சினிமாக்குள்ளேயே வந்து இது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவருக்கான பேசிக் ஒரு அ மாத ஆ வருமானம் அப்படின்னு ஒண்ணு தேவை. 2வது அந்த கட்சிய நடத்துவதற்கான பிராக்டிகலா நம்ம வீடே ஒரு ரன் பண்ணோம்னா எவ்வளோ ஆகும்னு நமக்கு தெரியும். ஒரு கட்சிய நடத்தணும். இத்தன பேருக்கு வந்து சில நிர்வாகிகளுக்கு வந்து ஊதியம் கொடுத்து நிர்வாகத்தில வந்து சில பேசிக்கா ஒரு ஆஃபீஸ ரன் பண்ற அந்த எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இவருடைய சொந்த பணத்திலேருந்து வருது. எல்லாம் வந்து ஒயிட்ல
வருது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வேலை செய்யாம இருக்க முடியும் அப்படிங்கிறேன். இப்ப நானே வந்து நான் சினிமால வந்து செயற்பட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் சினிமாக்குள்ள நீங்க வந்து அரசியலுக்கு வந்துட்டீங்களே, ஏன் நீங்க வந்து சினிமால போய் நடிக்கிறீங்க? அப்படிங்கிற கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா, ஆ இப்போ கட்டு சாத ஆ கூடைய வந்து எடுத்துட்டு போயி, ஆ இன்னைக்கு வந்து நம்ம காம்ரேட்ஸு, கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஆட்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு, தெருமுனை கூட்டங்கள் அட்டெண்ட் பண்ணிட்டு, வீட்லேருந்து கட்டிட்டு போன சாப்பாட சாப்பிட்டுட்டு, அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு இடத்துல, இன்னைக்கு இருக்க இன்ஃப்ளேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நம்ம அந்த மாரி பண்ண முடியுமா? இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? வி நமக்கு ஒரு பவர்ன்னு கையில இருந்ததுன்னா, நம்ம வந்து முழு நேரமா இதில இறங்கலாம். ஏன்னா, அதில வந்து நம்ம ஆ அத்தாரிட்டி இருக்கும். ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியறதுக்கான இருக்கும். ஆனா, ஒரு லல் பீரியட் அப்படின்னு ஒரு கட்சிக்கு இருக்கும்போது, அந்த கட்சியுடைய தலைவர் ஏதோ ஒரு வகையில அவர் டொனேஷன்ஸ் எதுவுமே வாங்காத பட்சத்தில, பிளாக்ல எதுவுமே வாங்காத பட்சத்தில, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்னு எந்த ஒரு ஸ்கேம்க்குள்ளயும் போய் மாட்டாம, அவர் மேல எந்த ஒரு இடி ரெய்டோ, ஐடி ரெய்டோ பாய முடியாத ஒரு இடத்துல தன்னை வந்து ஒயிட்டா வச்சுக்கணும். கிளீனா வந்து தன்னை வச்சுக்கணும். ஏன்னா கரப்ஷன் ஃப்ரீன்னு பேசிட்டு நம்மளே கிளீனா இல்லன்னா அது தவறாயிடும்னு சொல்ற ஒரு ஆள், ஒரு நபர் எப்படி இவங்க வேலை செய்யாம இருக்க முடியும்? இன்னொன்னு ஒருத்தர வந்து ஒரு வேலைய வந்து அவர் செய்யக்கூடாதுன்னு கைய பிடிச்சு நம்ம இழுக்க முடியுமா? இன்னொன்னு வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற நீங்க வந்து ஒரு க டிவியுடைய தொலைக்காட்சி அப்படிலாம் சொல்ல வேணாம். பிக் பாஸ்ல இருக்காரு. பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு இவர விட ஒரு பெட்டர் ஆ ஹோஸ்ட் வந்து இல்லன்னு யார் நெனச்சாங்க? சேனல் நெனச்சாங்க. இவரு போய் எனக்கு வாய்ப்பு குடுன்னு கேட்கல. இவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்ப பல உச்ச நட்சத்திரங்கள் வேற வேற ஆ இதுல சேனல்ஸ்ல வேற வேற லாங்குவேஜஸ்ல உச்ச நட்சத்திரங்கள் பண்றாங்க. இவரு ஒரு உச்ச நட்சத்திரமா பண்றாரு. வேணும்னா வேற ஒரு உச்ச நட்சத்திரம் எடுத்து பண்ணட்டுமே! பண்ண சொல்லுங்களேன். இவரு ஏன் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? நாங்க அதுவும் பண்ணுவோம். எங்களுக்கு நாளைக்கு வேணும்னா வந்து ஒரு அ அதாவது அன்னைக்கே எங்களுடைய மீட்டிங்ல வந்து அவரு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அடுத்த ஒரு 2026லயும் நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு நம்ம போய் நம்மளுடைய கட்சிக்காக நம்ம வந்து இந்த வரக்கூடிய 2026 தேர்தல்ல நம்ம வந்து எத்தனை சீட்ல நம்ம நின்னு நம்ம போட்டியிட போறோமோ, அதுக்கான வேலைகளுக்காகவும் நீங்க வந்து எல்லா பணமும் என்னிடமிருந்து வரும். கட்சியிடமிருந்து வரும். நான் ஒரு 2 படம் நடிச்சு அத நான் வந்து என்னால கொண்டு வந்துர முடியும். அப்படின்னு ஒரு இவ்ளோ இதுவா கான்ஃபிடென்ட்டா எந்த தலைவரால இன்னைக்கு பேச முடியும்? ஏன்னா, நான் இத வந்து ஒரு காமெடிக்கு சொல்லல. பணம்ங்கிறது எல்லாருக்குமே அவசியம். நான் இத வந்து ஏளனமா நான் சொல்லல. ஒருத்தர் வந்து தன்னுடைய நண்பர்கள்ட்டேருந்து பணம் வாங்கினதா சொல்றாரு. அவங்க தான் என்ன எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து என்னுடைய தம்பிகள் தான் சப்போர்ட் பண்றாங்க. பல வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி எங்களுக்கு சோர்ஸ் கிடையாது. அப்ப இவரு ஏன் அத பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்க? நடிகர் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. இன்னும் ஒரு படம் நான் சைன் பண்ணியிருக்கேன். அந்த படம் முடிச்சுட்டு முற்றுமுழுதா அரசியல்ல நான் குதிச்சுருவேன். அதுக்கப்புறமா திரைப்படம் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ற மாரி தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா, அந்த அறிக்கையில கடைசி வரிகள் அப்படிதான் இருக்கு. ஸோ அப்ப விஜய் அவர்களுக்கு இருக்க புரிதல் வந்து கமல் அவர்களுக்கு கிடையாது. விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராரு. கமலால ஏன் இப்படி மக்களுக்காக வர முடியல அப்படின்ற அது அவருடைய விமர்சனம் இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுல்ல. விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லாரும் வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அண்ணாமலை அவர் மேல எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும், அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு மனிதனுடைய உச்சம் எங்க அடையுதுன்னா, அவன் அரசியலுக்கு வரும்போது தான். ஏன்னா வந்து பாருங்க எல்லாருமே வந்து பல உச்ச நட்சத்திரங்கள் அரசியல் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வரும்போது தான், ஃபைனலா அவங்க வந்து தன்னுடைய அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கான விஷயங்கள்லாம் வந்து அடைஞ்சு ஃபைனலி ஒரு பாயிண்ட் வரும்போது, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இனிமே மக்களுக்காக என்ன? அடுத்தவனுக்காக என்ன? அப்படின்னு திங்க் பண்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துர்றோம். அப்போ விஜய் அவர்களும் அந்த இடத்த நோக்கி வந்திருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பார்த்து, பல வெற்றி தோல்விகள பார்த்து, ஃபைனலா வந்து ஒரு உச்சமா வந்து நின்னு, அவர் தான் இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லி வரும்போது, அதுக்கு அடுத்து அவர் வரும்போது ஒரு நல்ல இடம். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு அவருடைய ஃபேன் பேஸ் அப்படிங்கிற என்ன ஏஜ் குரூப்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து அத விட கம்மியும் இருக்காங்க. பட் ஆனா பொலிட்டிக்கலி அவேரா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16, 17 வயசு பசங்கள்லேருந்து ஒரு 30, 32 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கலாம் டெய்லி ட்விட்டர் ஸ்பேசஸ்ல உட்காந்து பேசிக்கான அரசியல் விஷயங்கள கத்துக்கிறாங்க. பேசி, பேசி அதிலேயே வந்து கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறவங்க பதில் சொல்றது, இவங்க வந்து இப்ப இந்த தேர்தல்லாம் எப்படிண்ணா நடக்கும்? அப்படின்லாம் கேள்வி கேட்கறது, அவங்களுக்குள்ளேயே ஒரு எஜுகேஷன் ஒண்ணு நடக்குது பார்த்தீங்களா? இது வந்து நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஜேஎன்யூ மாதிரி இங்க வந்து சில இயக்கங்கள் வந்து உருவாகுறதுக்கான ஒரு நல்ல களம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்துல அது வந்து நல்லதுதான். இன்னொன்னு அவரையும், எங்க தலைவரையும் கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வியூகம் வந்து வேற மாரி இருக்கலாம். அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாரி இருக்கலாம்.
எங்கள் தலைவரோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கலாம். ஏன் இது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்க. அப்போது இப்போ நம்ம திரும்பி வரலாற்றை வந்து திருப்பி பார்த்தோம்னா, ஜெயலலிதா அம்மா எப்படி வந்தாங்க? எந்த இடத்துல வந்து கொள்கை பரப்பு செயலாளரா வந்து, அதுக்கப்புறம் ஒரு இறப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கே ஆன ஒரு பெரிய இழப்பு ஒண்ணு ஆகுது. அந்த இழப்புல ஒரு இவங்களா, அவங்களான்னு வரும்போது, இவங்க வராங்க. அப்புறம் அவங்க வராங்க. அவங்கள வந்து இது பண்ணிட்டு இவங்க வராங்க. அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ இதுவும் ஒரு வகை. அந்த வகைய வந்து நம்ம விமர்சனம் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி விமர்சனம். இது வந்து பண்ணக்கூடாது, பண்ணலாம் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கலாமே தவிர, இவரு இப்படி பண்றாரே, அதனால நீங்களும் அதையே பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அப்படி பார்த்தா வேற பல உச்ச நட்சத்திரங்கள் வரேன்னு சொல்லி வராம இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. வந்துட்டு கட்சியே கொண்டு போய் வந்து பெரிய கட்சியில இணைச்சவங்க, இப்ப இந்த தேர்தல்லயே 2, 3 நடிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இணைச்சது இல்ல, டிசால்வ் கரைச்சவங்க. இணைச்சவங்கன்னு கூட சொல்ல முடியாது. கரைச்சவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யாருன்னு நீங்க வந்து இவங்க எல்லாரையும் கம்பேரே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கான ஸ்ட்ராட்டஜி அது அவ்வளோதான். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் நீதி மய்யம்லேருந்து முக்கியமான ஒரு சிலர் வந்து வெளியேறினாங்க. மகேந்திரனா இருக்கட்டும், இல்ல பத்மபிரியா அவர்களா இருக்கட்டும், இல்ல முருகானந்தம் இந்த மாதிரியான முக்கிய நபர்கள், முக்கிய உறுப்பினர்கள்னு சொல்லலாம். அவங்க திமுகவுல தான் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னும்போது, இப்ப நீங்களும் கட்சியோட போய் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னும்போது, களத்துல இறங்கி பிரச்சாரம் செய்யும்போதோ, அவங்கள சந்திக்க நேரும்போது, அது ஒரு மாரி நெருடலா இருக்காதா எப்படி? என்ன நெருடலுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிறது தான். அதாவது வந்து அ எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ ஆர்.என். ரவி அவர்கள் வந்து திமுகவ இப்படி எதிர்க்கிறாரு. அ ஆளுங்கட்சிய இப்படி எதிர்க்கிறாரு. ஆனா ஒரே மேடையில ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு போய் வந்து பூங்கொத்து குடுக்கும்போது வாங்கி சிரிக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இன்னொன்னு இந்த கட்சிய விட்டு போனவங்க அப்படிங்கிறது ஏன் கண்ணுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா, இப்போ அ சமீப காலத்துல வந்த ஒரு நியூஸு கடந்த கொஞ்ச நாட்கள்ல உத்தரப்பிரதேஷ், குஜராத்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 13, 14 பேர் வந்து எம்பி சீட்டு குடுத்தும், பாஜக குடுத்தும், எங்களுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக நாங்க வந்து போட்டியிட விரும்பலன்னு வந்து ஓடியிருக்கான். எதுக்காக ஓடியிருக்கான்னு நமக்கு இன்னும் எனக்கு சரியா தெரியல. ஐ அம் நாட் ஏபிள் டூ ஃபைண்ட் தட் அவுட். அப்படி இருக்கும்போது 100கள்லயும், 200கள்லயும் பாஜகலேருந்து ஓடிட்டு இருக்கான். வேற வேற கட்சியில போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா இங்கேருந்து 2 பேர் போனாங்க. 3 பேர் போனாங்க. ஏன்னா பார்வை இங்கேயே இருக்கு எல்லாருக்கும். அ நாங்க ஒரு புது கட்சி. எங்கள வந்து டம்மி பண்ணிட்டா, நாங்க வந்து வளர மாட்டோம். இவர் வளர்ந்துருவாரோ! இந்த கட்சி வளர்ந்துருமோ! அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கலாம். அதனால போறவங்க வந்து போறவங்கள நோட் பண்ணி அவங்க எங்க போறாங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன், சித்தாந்த ரீதியா திருப்பியும் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் மேல எங்களுக்கு வந்து எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. ஏன்னா, ஆம் அந்த சித்தாந்தங்கள வந்து பாருங்க. திராவிட சித்தாந்தம். அதுவும் வந்து மத நல்லிணக்கத்த பத்தி பேசுறாங்க. மதச்சார்பின்மைய பத்தி பேசுறாங்க. சகோதரத்துவம் பேசுறாங்க. சமூக நீதி பேசுறாங்க. பெண் உரிமை பத்தி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த திமுக அப்படிங்கிற கட்சி மேல எங்களுக்கு வந்து திமுக வந்து எங்களுடைய பிரதான எதிரி அப்படின்னு நாங்க வந்து சொல்ல மாட்டோம். அதுல சில பிரச்சனைகள் நடக்கும்போது, ஆளுங்கட்சியா அவங்க இருக்கும்போது, யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்கள வந்து நாங்க எதிர்க்கணும். அந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு இடத்துல தான் நாங்க வந்து நிக்கணும். ஒரு கரப்ஷன் ஒரு சில விஷயங்கள வந்து நாங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் நாங்க உள்ள வரோம். ஆனா, எங்கள்லேருந்து போனவங்க ஐதர் திமுகக்கோ, அதிமுகக்கோ போனவங்க நெறைய பேர் ஒரு 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 கேட்டகரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன சொல்வேன்னா, இதுல வந்து எது கேவலம் அப்படின்னு நான் நினைப்பேன்னா, இதுலேருந்து எங்கள்ல வந்து பட்டை தீட்டப்பட்டு பாஜகவுக்கு போறாங்க பார்த்தீங்களா? அவங்கள தான் நான் வந்து கேள்வி கேட்பேன். என்னன்னா, நீங்க அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க உங்களுக்கு வந்து கொள்கை ரீதியா அப்ப நீங்க வரல இங்க உள்ள. நீங்க என்னவா வந்தீங்கன்னா, சந்தர்ப்பவாத அரசியலுக்காக வந்தீங்க. சந்தர்ப்பவாதத்துக்காக, பிழைப்புவாதத்துக்காக வந்து, இன்னைக்கு நீங்க பிழைப்புவாதத்துக்காக இன்னொரு இடத்துக்கு போறீங்க. அப்ப எங்க தலைவர் கடைசியில அன்பே சிவத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு. "பொழச்சு போங்க." அத தான் நானும் சொல்லுவேன். பொழச்சு போங்க, நல்லா இருங்க. ஏன்னா, எல்லாரும் இன்னைக்கு களத்துல தான் இருக்கோம். களத்துல வந்து போட்டியிடுவோம். மக்கள் தீர்மானம் செய்வாங்க. யார் வந்து இங்க நிக்கணும், யார் வந்து இருக்கக்கூடாதுங்கிறத மக்கள் தீர்மானம் செய்வாங்க. அதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நிச்சயமா நம்ம நெறைய விஷயம் பேசிட்டோம். தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் நீதி மய்யம் சார்பா உங்களுடைய பிரச்சாரங்களும் வந்து சிறப்பா மேற்கொள்ள வாழ்த்துக்கள். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.